ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா லைஃப் ஸ்டைல் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக், ½ kg ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மெஷரிங் கப்பில் ½ கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. ஒரு நைஃப் வச்சு இது மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கேக் கிடைக்கும். ½ கப் மைதா, ½ டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கேக் வந்து ஈவனாக பேக் ஆகி கிடைக்கும். ஏன்னா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி எல்லா பக்கமும் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் மிக்ஸ் ஆகி நல்லா ஈவனான கேக் கிடைக்கும். அதனால் 2 டைம்ஸ் வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ½ கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ½ கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ½ கப் மைதாக்கு ½ கப் வந்து சுகர் வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுத்து 2 தடவை சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுலில் வந்து 2 முட்டை எடுத்துக்கோங்க. 2 முட்டையில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும், நான் இன்றைக்கி புஷ்ஷோட வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன், அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு எடுத்துக்கோங்க. பட் ஆனால் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் தான் கேக் வந்து உங்களுக்கு சூப்பர் ஸ்பாஞ்சியாக வரும். விஸ்கில் வந்துட்டு நமக்கு டைம் அதிகம் எடுக்கும். இப்போ வந்து ஓரளவு நுர பொங்குற மாதிரி வந்த அளவுக்கு இப்போ நம்ம வந்து பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நுர பொங்க ஆரம்பித்தோடனே நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணிடலாம். பவுடர் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து நல்லா வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள், நல்லா க்ரீமியாக வருது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பர் ஒயிட் கலரில் வந்துருச்சு, நல்லா க்ரீமியாக. இப்போ வந்து பால் 30 ml ஆட் பண்ணிக்கோங்க. அதே ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ண வேணாம். ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ஹார்டாயிரும். மேலால் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இல்லைன்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் தான் வந்து நம்ம வந்து 30 ml ஆயில் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து கேக் வந்து கிறிஸ்பாகாமல் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ண வேணாம். ஒரு 2 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து டேப் பண்ணி வச்சுருக்கிற ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 6 inch ட்ரே. 180 degree செல்சியஸில் 35 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேக் வந்து வந்துட்டுருக்கட்டும். இப்போ வந்து பாருங்கள், கேக் வந்து சூப்பர் ஸ்பாஞ்சியாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு தான் கட் பண்ணி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா கேக் வந்து உடஞ்சிரும். ஃபஸ்ட் நீங்கள் பிகினர் ஸ்டேஜாக இருந்தீங்க அப்படின்னா வந்து 2 லேயர்ஸாக கட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் 3 லேயர்ஸ் கட் பண்ணிக்கலாம். 3 லேயர்ஸாக இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நடுவில் வந்து சென்டரில் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம சூப்பராக 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து விப்பிங் க்ரீமை வந்து வச்சுட்டு ஃபஸ்ட் லேயரை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டு அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்னால ஒயிட் சாக்லேட்டும் செரியும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சேலுக்கான கேக் தான், இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி நிறைய ஒயிட் சாக்லேட்டும் செரிஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து அடுத்த லேயருக்கும் அதே மாதிரி சுகர் சிரப், விப்பிங் க்ரீம், அதுக்கு மேலே வந்து ஒயிட் சாக்லேட்டும் செரியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 3 லேயர்ஸையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இப்போ 3rd லேயரையும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபைனல் ஃபினிஷிங் கோட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ரம் கோட் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ராப்பர்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். டர்ன் டேபிள் வச்சு தான் பண்ண முடியும். அப்போ தான் வந்து நம்ம சுற்றி விட்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்னால அந்த க்ரம் கோட் வந்து நிறைய ஓவர் க்ரீம் போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஏன்னா சாக்லேட் தான் போட போகிறோம் ஃபினிஷிங்க்கு. அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம்லேயே வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. இப்போ வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அடுத்து ஒயிட் சாக்லேட் வந்து இப்போ ஓரத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒயிட் சாக்லேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மேலே வந்து செரி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்மால் டிசைன் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அது மேலே வந்து செரி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார் நாசில் போட்டுட்டு
அதில் வந்து இது மாதிரி ஒரு ரோஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம செரி போட்டு வச்சாச்சு. சூப்பரான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது வந்து 1/2 kg கேக் தான். பட் ஆனால் நமக்கு வந்து எவ்வளோ வெயிட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17 grams வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர்